நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பூமி, இந்த பிரபஞ்சத்துல சாதாரணமா இருக்கக்கூடிய மற்ற கோடிக்கணக்கான கிரகங்கள்ல நம்ம பூமியும் ஒண்ணு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. ஒரு கிரகத்துல தண்ணீர் இருக்கணும், வளிமண்டலம் இருக்கணும், சூரியன்ல இருந்து அதாவது அதோடைய நட்சத்திரத்துல இருந்து சரியான தொலைவிலையும் சரியான வெப்பநிலையோட அந்த கிரகம் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல உயிர்கள் உருவாகிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் சரியா அமையணும். இப்படி எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய ஒரு பிளானட் நம்மளுடைய யூனிவர்ஸ்லயே இருக்கு அப்படின்னா இப்போதைக்கு நம்மளுடைய பூமி மட்டும்தான். ஆனா இத்தனை விஷயங்கள் எப்படி ஒரே இடத்துல சேர்ந்துச்சு? இது வெறும் கன்சிஸ்டன்சியா இல்ல பூமி உண்மையிலேயே இந்த காஸ்மிக்கோடைய மிராக்கலான ஒண்ணா? இன்னைக்கான வீடியோல இதை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம பூமி எப்படி இவ்வளவு பர்ஃபெக்டா இருக்குது அப்படிங்கிறத பத்தி. நம்ம சேனலுக்கு தான் முதல் வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். நம்மளுடைய யூனிவர்ஸ் அதாவது நம்மளுடைய பிரபஞ்சத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. எத்தனை கேலக்சிகள், எத்தனை நட்சத்திரங்கள், எத்தனை கிரகங்கள், எண்ணில் அடங்க முடியாத ஆப்ஜெக்ட்கள் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கு. அப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சத்துல நம்மளோட பூமி ஒரு புள்ளி மாதிரி தான். அந்த புள்ளி மாதிரி இருக்கக்கூடிய இந்த பூமிக்குள்ளதான் கடல்கள், மலைகள், காடுகள், கோடிக்கணக்கான உயிரினங்கள்னு சொல்லிட்டு நம்ம வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுவும் இவ்வளவு பெரிய யூனிவர்ஸ்ல பூமியில லைஃப் உருவாகிறதுக்கு கிடைச்ச அந்த கண்டிஷன்ஸ் எவ்வளவு ஸ்பெஷலான ஒரு விஷயம் தெரியுமா? அதுல முதல் விஷயமா நம்ம எடுத்துக்கிட்டா பூமிக்கும் சூரியனுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ், தொலைவு அப்படிங்கறத எடுத்துக்கலாம். பூமி எவ்வளவு தொலைவுல சூரியன்ல இருந்து இருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 15 கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்மளுடைய சூரியன்ல இருந்து நம்மளோட பூமி இருக்கு. இததான் ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு தொலைவுல இருக்கிறதுனால தான் நம்ம பூமி அதிக சூடான ஒரு கிரகமாவும் இல்லாமலும் அதிக குளிரான கிரகமாவும் இல்லாம ஒரு சீரான டெம்பரேச்சர்ல இருக்குது. பிளஸ் இந்த ரீசன்னாலேயே பூமியில தண்ணீர் அப்படிங்கிற அந்த நீர் அப்படிங்கிறது லிக்விட் ஃபார்ம்லயே இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. ஏன்னா பூமி ரொம்ப பக்கத்துல, சூரியன் பக்கத்துல இருக்கும் போது சூரியனுடைய அந்த வெப்பத்தின் காரணமா பூமியில இருக்கக்கூடிய தண்ணீர் அப்படிங்கிறது எவாபரேட் ஆகி ஆவி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருந்தால் பூமியில தண்ணீர் அப்படிங்கிற லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி ரொம்ப தொலைவில் பூமி சூரியனை விட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பூமியோட டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சு பூமியில இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே உறைஞ்சு போயிடும். ஸோ இது ரெண்டுமே நடக்காம லிக்விட் ஃபார்ம்ல பூமியில இருக்கக்கூடிய தண்ணி இருக்கிறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய பூமிக்கு சூரியனுக்கு இருக்கக்கூடிய தொலைவு முக்கியமா கருதப்படுது. பூமி இந்த மாதிரி சீரான வெப்பநிலையோடு இருக்கக்கூடிய அந்த இடம், சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை தான் ஹேபிடபிள் ஜோன், கோல்டன் லாக் ஜோன் சொல்லுவாங்க. இந்த ஹேபிடபிள் ஜோனை பத்தி சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருக்கலாம். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி பூமிக்கு சூரியனுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 15 கோடி கிலோமீட்டர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ். இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல இருந்தா மட்டும்தான் அது ஹேபிடபிள் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு கருத முடியாது. சில நட்சத்திர குடும்பத்துல அந்த நட்சத்திர குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சூரியனுக்கு நெருக்கமா இருக்கும். அதாவது அந்த நட்சத்திரத்துக்கு பக்கத்திலே இருக்கும். அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் கூட சில கிரகங்களை நம்ம ஹேபிடபிள் ஜோன் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய சூரியனுக்கும் மெர்க்குரிக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸோ பிளானட் கூட ஹேபிடபிள் ஜோன்ல இருக்கக்கூடிய கிரகங்களா கருதப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நட்சத்திரம் என்ன மாதிரியான தன்மை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாதான் அந்த நட்சத்திரத்தோடைய ஹேபிடபிள் ஜோன் எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரெட் டுவார்ஃப், சிவப்புக்குள்ள நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நட்சத்திரத்துக்கு சுத்தி வரக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட் நம்ம மெர்க்குரியை விட கொஞ்சம் கம்மியான டிஸ்டன்ஸ்ல, ரொம்ப நெருக்கமான டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது சுத்தி வரக்கூடிய அந்த பகுதி தான் ஹேபிடபிள் ஜோனா இருக்கு அப்படிங்கிறது எப்படி கருதப்படுதுன்னா அந்த நட்சத்திரம் ரொம்ப கம்மியான அளவிலான வெப்பத்தை வெளியேற்றும் போது அந்த டிஸ்டன்ஸ்லயே அந்த கிரகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம பூமியோட தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஈக்குவலான ஒரு டெம்பரேச்சரோட அந்த கிரகம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதனால தான் ஒரு நட்சத்திரம் என்ன மாதிரியான நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு, அதை பொறுத்து அதோட ஹேபிடபிள் ஜோன் அந்த நட்சத்திரத்தை சுத்தி எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து ஒரு ஹேபிடபிள் ஜோன் இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அந்த நட்சத்திரத்தோடைய தன்மையை பொறுத்தும் அதோடைய ஆக்டிவை பொறுத்தும் தான் இந்த ஹேபிடபிள் ஜோன் அப்படிங்கிறது மாறுபட்டு இருக்கும். ஸோ நம்ம சூரிய குடும்பத்தில் இப்போதைக்கு 8 கிரகங்கள் இருந்தாலும் இந்த 8 கிரகங்கள்ல நம்மளுடைய பூமி நம்ம சூரியன்ல இருந்து கரெக்டான டிஸ்டன்ஸ்ல இருந்து அந்த ஹேபிடபிள் ஜோன் சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில பூமி இருக்கிறதுனால தான் இங்க லிக்விட் ஃபார்ம்ல வாட்டர் அப்படியே இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு. ஆனா பூமியில தண்ணீர் இருக்கிறதுனாலேயே பூமி வாழ தகுதியுடைய கிரகமா நம்மளால கருத முடியாது.
ஏன் அப்படின்னா சில எக்ஸோ பிளானட்ஸ்களை நம்ம வந்து விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கிரகங்கள்லாம் பூமியை விட, அதாவது பூமியோட பெருசா இருக்கும். அதே நேரத்துல பூமியில் இருக்கக்கூடிய தண்ணியுடைய அளவை விட அளவுக்கு அதிகமான அளவு தண்ணீர் இருக்கக்கூடிய, அதாவது பிளானட் முழுக்கவே தண்ணீரால நம்பி இருக்கக்கூடிய கிரகங்களை கண்டுபிடிச்சிருக்கும். அப்படி இருக்கும்போது தண்ணீர் இருக்கு அப்படிங்கிறதுனாலே அந்த கிரகம் வாழ தகுதியுடைய கிரகமா கருத முடியாது. ஒரு கிரகத்துல தண்ணீர் அப்படிங்கிற லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறதுக்கும் அந்த தண்ணீர் அந்த பிளானட்டை விட்டு எஸ்கேப் ஆகாம இருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த பிளானட்ல இருக்கணும். அதுதான் அட்மாஸ்பியர் அப்படிங்கிற வளிமண்டலம் முக்கியமான ஒண்ணா கருதப்படுது. பூமியுடைய வளிமண்டலம் அப்படிங்கிறது ஏதோ சிங்கிள் லேயரான ஆனது அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அது பல அடுக்குகளை கொண்டது. அந்த வளிமண்டலத்துல அதிகமா இருக்கக்கூடிய கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது நைட்ரஜன் தான். அதுக்கப்புறம் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு மாதிரியான வாயுக்கள் இருக்கு. இந்த வாயுக்களை தாண்டி பூமியுடைய வளிமண்டலத்துல பூமியை பாதுகாக்கிறதுக்கும் பூமியில இருக்கக்கூடிய உயிர்களுக்கும் பூமியில இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு முக்கியமா இருக்கிறது ஓசோன் லேயர் அப்படிங்கிற ஒரு அடுக்கு. இந்த ஓசோன் லேயர் அப்படிங்கிறது சூரியன்ல இருந்து வரக்கூடிய யூவி ரேஸ் மாதிரியான கதிர்கள், ரேடியேஷன் மாதிரியான விஷயங்களை பூமிக்குள்ள டைரக்டா வரவிடாம தடுத்து நிறுத்துது. ஸோ இந்த விஷயத்தினாலதான் இன்னைக்கு பூமியில தண்ணீர் அப்படிங்கிறது லிக்விட் ஃபார்ம்ல இருந்து எவாபரேட் ஆகாமையும், பிளஸ் பூமியில இருக்கக்கூடிய உயிர்கள் இந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சினால பாதிப்படையாம இருக்கிறதுக்கும் பாதுகாப்பாரனா அமையுது. ஓசோன் லேயர் பூமியில இருக்கக்கூடிய உயிர்களையும் பூமியோடைய அந்த பாதுகாப்பு அரணா இருக்கு. ஆனா இந்த ஓசோன் லேயருக்கே ஒரு ஷீல்டு மாதிரியான ஒரு விஷயம் நம்ம பூமியை வச்சிருக்கு. அதுதான் பூமியோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்லப்படக்கூடிய அந்த பாதுகாப்பு அசுரன். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் பூமியையும் பூமியை சுத்தி இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிற வளிமண்டலத்தையும் இது எப்படி பாதுகாக்குது அப்படின்னா, முதல்ல இது எதுக்கு நம்ம பூமியை வந்து பாதுகாக்கணும்? ஃபர்ஸ்ட் சூரியன்ல இருந்து எப்படி யூரேஸ் மாதிரியான கதிர்வீச்சுகள் நம்ம அட்மாஸ்பியருக்குள்ள டைரக்டா வரவிடாம அந்த அட்மாஸ்பியர் தடுத்து திரும்ப அனுப்புதோ, அதே மாதிரி அட்மாஸ்பியரை வந்து கொலாப்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு, அழிக்கக்கூடிய அளவுக்கு சூரியன்ல இருந்து வரக்கூடிய சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸை இந்த பூமியோடைய அந்த மேக்னெட் ஃபீல்டு அப்படிங்கிறது பாதுகாத்து அட்மாஸ்பியருக்கு எந்த ஒரு பாதிப்பு வரவிடாம தடுத்து நிறுத்து. ஆனா அப்போ திடீர்னு அந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா வரும்போது நம்மளுடைய பூமியுடைய மேக்னெட் ஃபீல்டு சில நேரத்துல ஆட்டம் காணும். ஆனா ஆட்டம் காணாலும் முழுசா வந்து பூமியுடைய மேக்னெட் ஃபீல்டை வந்து அதால கொலாப்ஸ் பண்ண முடியாது. இந்த பூமிக்கு இருக்கக்கூடிய இந்த மேக்னெட் ஃபீல்டு அப்படிங்கிறதும் பூமிக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, பூமியுடைய தரைப்பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மோல்டன் மெட்டல் மூமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த மூமெண்டின் காரணமா தான் பூமிக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிற அந்த விஷயம் அப்படிங்கிறது கிடைக்குது. இது பூமியுடைய அந்த அட்மாஸ்பியரை பாதுகாக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு அரணா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஒருவேளை பூமிக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது இல்லாம இந்த அட்மாஸ்பியர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சில மில்லியன் ஆண்டுகள்லயோ சில கோடி வருஷங்களுக்கு அப்புறமோ நம்மளோட பூமியோடைய அந்த அட்மாஸ்பியரை காணாம போக வச்சிருக்கும் நம்மளுடைய சூரியனுடைய அந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிற அந்த ஒன்று வரும்போதே. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய பூமியோட அந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது தப்பிச்சிட்டு இருக்கு. ஸோ ஒரு கிரகத்துக்கு அட்மாஸ்பியர், வாட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தேவையில்லை. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறதா தான் அதையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரணா அமைய முடியும். பூமியோடைய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டா இருக்கட்டும், அட்மாஸ்பியரா இருக்கட்டும், பூமியில இருக்கக்கூடிய வாட்டரா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் லைஃப் சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டா பூமியை வச்சிருக்கல. நம்ம பூமியை சுத்தி வரக்கூடிய நிலவான அந்த லூனா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த லூனாரும் மிக முக்கிய பங்கு வகிக்குது. நிலவு எப்படிடா ஒரு பிளானட்டுக்கு உயிர்கள் வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த லைஃப் சப்போர்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமா மாறும்னு நினைக்கலாம். நம்ம சோலார் சிஸ்டத்துல பூமிக்கு மட்டும்தான் ஒண்ணு கண்ணுன்னு நிலவு இருக்கு. மற்ற மார்ஸ்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற எல்லா கிரகங்களுக்கும் 2ல இருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட நிலவுகள் இருக்கு. அதுல மெர்க்குரி அண்ட் வீனஸ் இந்த 2 பிளானட்ஸ்க்கும் நிலவுகள் அப்படிங்கிறது கிடையாது. பட் ஆனா நம்ம பூமி, மார்ஸ் இந்த மாதிரி பிளானட்டுக்கு நிலவுகள் இருக்கு. அதுல பூமிக்கு ஒண்ணே ஒன்று இருக்கு. இந்த நிலவை நம்ம பூமியோடைய இரவு வானத்துல பார்த்து ரசிக்கிறோம். நிறைய கவிதைகளா இருக்கட்டும், பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ நம்ம வந்து இந்த நிலவை வச்சு கற்பனையா பேசுறோம், பாடுறோம். பட் இந்த நிலவு அதுக்காக மட்டும்தான் நம்ம பூமி கூட இருந்து சுத்தி வந்துட்டு இருக்கான்னா இல்ல. அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கு இந்த நிலவு. இந்த நிலவு இருக்கிறதுனால தான் நம்ம பூமி வந்து அதோட அச்சுல டில்ட் ஆகி சுத்திட்டு இருக்கு. அதாவது கொஞ்சம் சாய் கோணத்துல சுத்திட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த டில்ட் ஆகி சுத்திட்டு இருக்கக்கூடியது அச்சுல இருந்து விலகாம அப்படியே சுத்துறதுக்கு ஒரு ரீசனா நம்மளுடைய நிலவு அப்படிங்கிறது இருக்கு. நிலவோடைய அந்த ஈர்ப்பு விசையும் பூமியோட ஈர்ப்பு விசையும் இது ரெண்டும் பேஸ் பண்ணி தான் அந்த டில்ட் வந்து ஆகி நம்ம பூமியை வந்து சுத்திட்டு இருக்கு. ஸோ இந்த சாய் கோணத்துல பூமி சுத்துறதுனாலலாம் பூமியில பருவநிலைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சீசன்ஸ் உருவாகிறதுக்கு மிக முக்கிய காரணம். அந்த சீசன்ஸ் அப்படியே கண்டினியூவா இருக்கிறதுக்கு நம்ம நிலவு அப்படிங்கிறது அதோடைய ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி பூமியை வந்து டில்ட் ஆக வச்சிருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்ம பூமியை வந்து ஒரு தடவை முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு 24 மணி நேரம் அப்படின்னு எடுத்துக்கிறது இல்லையா, அதை தான் ஒரு நாள் சொல்றோம். இந்த ஒரு நாள் அப்படிங்கிறது நம்ம
நம்ம நிலவு வந்து பூமியை விட்டு இல்லாம போயிருந்துச்சு அப்படின்னா ஒரு நாள் அப்படிங்கிறது சில மணி நேரங்கள்லயே இருந்திருக்கும், இல்லைன்னா சில நாட்களுக்கு அப்புறம் தான் ஒரு நாள் அப்படிங்கிறது வர்ற மாதிரி இருந்திருக்கலாம். இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தில டீட்டெயிலா இன்னொரு வீடியோவில் நான் வந்து சொல்றேன். பட் ஆனால் பூமி இன்னைக்கு ஒரு நாள் அப்படிங்கிற அந்த வேகத்துல இருக்கிறதுக்கு, இந்த 24 மணி நேரம் அப்படிங்கிற அந்த நேரத்துல இருக்கிறதுக்கு நிலவு ஓடிய அந்த ஈர்ப்பு விசை ஒரு முக்கிய காரணம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நைட்டு போய் இரவு வானத்துல நிலவை பாக்குறீங்கன்னா, அந்த நிலவு சும்மா ஏதோ பாக்குறத ரசிக்கிறதுக்காக மட்டும் இருக்குன்னு மட்டும் நினைச்சு அந்த கோணத்துல பார்க்காதீங்க. நான் சொன்னதே மனசுல வச்சுக்கோங்க. இத்தனை விஷயங்களும் சரியா பூமிக்கு அமைஞ்சதுனாலதான் பூமியில உயிரினங்கள் அப்படிங்கிறது உருவாகி இன்னைக்கு நம்ம வரைக்கும் இருந்துட்டு இருக்கோம். பட் இது எல்லாமே எப்படி பூமிக்கு லைஃப் சப்போர்ட்டா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்டா அமைஞ்சது அப்படிங்கிறது ஒரு ஸ்பேஸ் மிஸ்ட்ரியா தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா சயின்டிஸ்டுங்க நம்ம பூமி மாதிரி வேற ஒரு கிரகத்தை அச்சஸ்ல கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு காஸ்மிக் மிராக்கல் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல நம்ம பூமி என்னதான் இன்னைக்கு எல்லா விஷயங்களும் கரெக்டா அமைஞ்சு உயிர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் இதெல்லாம் ஆரம்பத்திலேயே இருந்திருக்கான்னு கேட்டா இல்லவே இல்லை. ஆரம்பத்தில் பூமியும் வாழ தகுதியற்ற ஒரு கிரகம் மாதிரி தான் இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் எரிமலை வெடிப்புகள், லாவாக்கள் ஓடிட்டு இருந்துச்சு. மலைகள் அப்படிங்கிறது கிடையாது, தண்ணீர் அப்படிங்கிறது கிடையாது, ஆக்சிஜன் கிடையாது. இப்படி பல விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாமே இல்லாத ஒரு கிரகமா தான் பூமி உருவாகிற டைம்ல இருந்துச்சு. அதனால தான் சயின்டிஸ்டுங்க இன்னைக்கும் நம்பிக்கையோட நம்ம பூமி மாதிரியான ஒரு கிரகம் கண்டிப்பா ஏதோ தொலை தூரத்துல உருவாகிக்கிட்டு இருக்கலாம். அந்த உருவாகிட்டு இருக்க கிரகத்தை கூட நம்ம இப்ப பாக்குற ஒரு கிரகமா கூட இருக்கலாம், அந்த எக்ஸோபிளானட்டா கூட இருக்கலாம். அந்த கிரகம் இன்னும் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் பூமி மாதிரியான தன்மையோட மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் தொடர்ந்து ஸ்பேஸ்ல அப்சர்வ் பண்ணி ஏகப்பட்ட பிளானட்ஸ்களை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. எப்படியாவது ஒரு லைஃப் பாசிபிளா இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சேம் டைம் இன்னொரு கேள்வி வரும், நம்ம பூமி மட்டும்தான் உயிர்கள் வாழக்கூடிய கிரகமா இன்னைக்கு இருக்கு நம்மளோட யூனிவர்ஸ்ல. ஆனா இது ஒண்ணுதான் இப்பவும் இருக்கு, இதுக்கப்புறம் எந்த கிரகம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. சொல்ல போனா நம்ம தனியா இருக்கோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி சயின்டிஸ்டுகள் மத்தியில மட்டும் இல்ல, உங்கள சில பேரோட மனசுல கூட வரும். ஆனா அதுக்கான விடை அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்ம கிட்ட இல்லை. ஏன்னா எந்த ஒரு பிளானட்லயுமே உயிர் இருக்க மாதிரியான விஷயத்த நம்ம இப்போ சயின்டிபிக் ப்ரூஃபா வந்து கண்டுபிடிக்கல. அதே சேம் டைம் நம்ம பூமி மாதிரியான தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு பிளானட்ல தான் உயிர்கள் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அந்த கிரகத்தோடைய என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரியான உயிரினங்கள் கூட இருக்கலாம். லைக் பேட்டரியா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு பிளான்ட்டா இருக்கட்டும், அந்தந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரியான உருவ தோற்றத்தோடையோ உயிரினங்களாவோ அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம் பூமி மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. ஆனா ஏதோ ஒரு மூலையில இவ்வளவு பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துல எங்கேயோ ஒரு உயிரினம் ஏதோ ஒரு பிளானட்ல இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்லாம போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். இந்த வீடியோ இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உண்மையிலே நம்ம பூமி அப்படிங்கிறது இந்த யூனிவர்ஸ்ல ஒரு பர்ஃபெக்ட் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? இதற்கான பதில உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட கமெண்ட்டுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அண்ட் இதே மாதிரி ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் ஃபேக்ட்டுகளை தொடர்ந்து தமிழ்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்க லைக் மூலமா எனக்கு அடுத்தடுத்து போடி வீடியோஸ் போடுறதுக்கும் மோட்டிவா இருக்கும். மற்ற வீடியோஸ் ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோஸோட லிங்க் எல்லாமே மேலே ஐக்கான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் நம்ம சேனலுடைய அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சம்பந்தமான அட்வான்ஸான அப்டேட்களை நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.